வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள், அது நிபந்தனையற்றது. அவருடைய ஆற்றலை அறிந்து கொள்ளுங்கள், அது மனித அறிவுக்கு எட்டாதது. அவருடைய ஆசீர்வாதங்களை தெரிந்து கொள்ளுங்கள், அது பூமி தாங்க முடியாதது. அவருடைய வழிகளை அறிந்து கொள்ளுங்கள், அது ஆராய்ந்து முடியாதது. அவருடைய செயல்முறையை தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய செயல்முறைகள் எப்பொழுதுமே சூப்பர் நேச்சுரல் தான். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபையாக தந்த அந்த இறை ரகசியங்கள் 200 என்கிற சீரீஸுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு 73வது அவருடைய இறை ரகசியம் என்ன தெரியுமா? பிரமிப்பின் இறை ரகசியங்கள், சீக்ரெட்ஸ், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் அஸ்டானிஷ்மெண்ட். வேதத்திலே பல இடங்களிலே ஜனங்கள் பிரமித்து போயிருக்கிறார்கள். தேவனுடைய கிரியைகளை பார்த்து பிரமித்திருக்கிறாங்க. அதிலே சில ரகசியங்கள் இருக்கின்றன, அதை நம்ம ஆராய போறோம். பாருங்க, தேவன் செய்த மனித அறிவு கேட்டாத அற்புதங்களை பார்த்து ஜனங்கள் பிரமித்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலும் நடந்திருக்கு, புதிய ஏற்பாட்டிலும் நடந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய அதிசயங்களை தியானித்து பாருங்கன்றது. அவருடைய அதிசயம் அது என்ன செய்கிறது? ஜனங்களை சிக்கலிலிருந்து எப்படி விடுவித்தது. நாட் இன் அ நேச்சுரல் வே, நாட் அட் ஆல் இன் அ நேச்சுரல் வே. அது சிறையிருப்பா இருந்தாலும் சரி, அங்கே சிறையில் இருக்கிறவர்களை சூப்பர் நேச்சுரலாக தான் தேவன் விடுதலை பண்ணி இருக்கிறார். அது சிங்கக்கெபியாக இருந்தாலும் சரி, நேச்சுரல் வேல தானியலை வெளியே கொண்டு வரல, சூப்பர் நேச்சுரலாக தான் கொண்டு வந்தார். அது சீறுகிற நெருப்பாக இருந்தாலும் சரி, his ways are always supernatural, dearly beloved. ஆமென், ஹalleluya. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், இந்த நேபுகாத் நாச்சியார் தேவனை பற்றி அறியாத ஒரு ராஜா இல்லையா? அந்த நாட்களிலே அந்த நேபுகாத் நேச்சார் ஆளுகை செய்த அந்த நாட்களிலே 3 எபிரேய இளைஞர்களுக்கு தேவன் செய்த அற்புதத்தை பார்த்து ராஜா பிரமிச்சு போயிட்டாருங்க. ரைட்? எல்லாரும் என்ன நினைத்தார்கள்? 3 பேரை தூக்கி சீறுகிற நெருப்புக்குள்ள போட போறோம். ஒன்னொன்றாக அந்த 3 பேர் 2 பேர் ஆகி, 2 பேர் ஒன்றாகி ஒருவனும் அழிந்து போவான். அது உலக நியதி, மனித அறிவு. அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்தாரு? அதை பெருகப்படுகிறார். 3 பேரை 4 பேர் ஆக்குறாருங்க. அல்லேலூயா. ஓ, thank you master for your goodness. பாருங்க, அந்த எரிகிற அக்கினி அவித்து போடுவதற்கு பதிலாக 3 பேரை 4 பேராக பெருக பண்ணிட்டு, அதை நாம் தானியேல்ல வாசிக்கிறோம். The book of Daniel chapter 3 verse 24 and 25. தானியேல் 3வது அதிகாரம் 24 மற்றும் 25வது வசனத்திலே, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். ராஜா, தேவனை அறியாத ஒரு ராஜா என்னெல்லாம் சொல்றாரு பாருங்களேன். இல்ல, ஒரு சேதமும் இல்லையா? தேவதூதன் அங்க வந்துட்டானாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பிரமித்து போனதை போல உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்யக்கூடிய பயங்கரமான அற்புதங்களை பார்த்து நீங்களும் பிரமிக்க போகிறீங்க, உங்கள் அயலகத்தாரும் பிரமிக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர். பாருங்க, இந்த பிரம்மாண்டமான காரியத்திலே நடந்த விளைவு என்ன, அதை நம்ம பார்ப்போமா? ஹல்லேலூயா.
ஐயா, தேவன் பயங்கரமான ஒரு அற்புதம் செய்து தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். அதனுடைய விளைவு என்னன்னா, முதலாவது தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அதே புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 3 verse 29. ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனோ துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? யார் சொல்றா? சற்று சில நிமிடங்களுக்கு முன்பதாக என்ன சொன்னார்? ஹலோ இளைஞர்களே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நான் நிறுத்தின பொற்சிலையை நீங்கள் வணங்க வேண்டும், இல்லை என்றால் அக்கினியானது 7 மடங்கு உயர்த்தப்பட்டு அதிலே வீசப்படுவீர்கள் என்று சொன்ன அதே ராஜா தேவன் செய்த பிரமிக்கத்தக்க அற்புதத்தினால டக்குனு மனம் திரும்பிட்டான் பாருங்க. தேவனுடைய நாமம் எப்படி மகிமைப்படுகிறது பாருங்கள். இந்த அற்புதத்தை யார் செய்தா? தேவன் செய்தார். கரெக்டுங்களாங்க? உங்களை பார்த்து தேவன் என்ன சொன்னாரு? நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஏன்? நீங்க தேவர்களா இருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவர்களாக உயர்த்தப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தாத பெரிய அற்புதங்களை செய்து நம்முடைய தேவனே ஒரே தேவன் என்று அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த முடியும். இதுல இன்னும் நம்ம சில பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்க. இரண்டாவது என்ன நடந்ததுன்னா, சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன். வசனம் 27 வாசிக்கிறேன். The book of Daniel chapter 3 verse 27. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் என்னெல்லாம் இருக்காங்க பாருங்க. தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர், ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும், அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும், அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். The fire has no power upon you. அப்படிதானங்க? இப்போ நீங்க எந்த அக்கினியில இருக்கீங்க? கடன் பிரச்சனைங்கிற அக்கினியில இருக்கீங்களா? ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எதையும் சேதப்படுத்தாது தெரியுமா? உங்க இருதயத்தில் இருக்கிற சமாதானத்தையும் சேதப்படுத்தாது. கேன்சர் வியாதியில இருக்கிறீங்களா? உங்கள் இருதயத்தில் இருக்க அந்த சமாதானத்தை அது சேதப்படுத்த முடியாது. உங்களுடைய தைரியத்தை அது சேதப்படுத்த முடியாது. யாருக்கு சாத்தியம்? சத்தியத்தை சரியாக அறிந்தவர்களுக்கு. ஆமென். பாருங்கள், சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் விசுவாசிப்பார்கள். அவர்கள் பதற மாட்டார்கள். அந்த விசுவாசம் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டை தரும். நீங்க ரெஸ்ட்ல இருந்தாதான் பொசஸ் பண்ணுவீர்கள். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஐயா, அந்த எபிரேய வாலிபர்கள் 3 பேரும் ரெஸ்ட்ல இருந்தாங்கங்க. அந்த ரெஸ்ட்ல இருந்ததாக இந்த பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? ராஜா 7 மடங்குல 70 மடங்கு ஓய்த்தினாலும் சரி, நீர் நிறுத்துற பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். எத்தனை பேர் கவனிக்க? அப்போ உள்ள எவ்வளவு ரெஸ்ட் இருந்தது பாருங்க. இளைப்பாறுதல். அவர் தான் சொன்னார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் வழிகள் லகுவானது, என்னுடைய வழிகள் மெதுவானது. ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, மை ways are pleasant, easy and enjoyable. உன்னை நான் சேர்த்து சொல்றேன், இட் இஸ் எஃபர்ட்லெஸ். இல்லை என்னங்க எஃபர்ட் போட்டாங்க? உடனே டேய் உள்ள தூக்கி போட்ட உடனே 3 பேரும் கை கோர்த்து அந்நிய பாஷை பேசணும் சொல்லலைங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையானவர்களே? God's ways are always supernatural and also God's ways are always effortless and enjoyable. Hallelujah. Oh, thank you master for your goodness. The fire has no power. உனக்கு எந்த அக்கினிக்குள்ள நீ மாட்டிட்டு இருக்கா? உன் புருஷன் உன்னை கடினப்படுத்துறானா? நீ இளைப்பாறினால் உன் கணவனை ஆதாயப்படுத்த முடியும். ஐயோ, இப்படி ஆயிற்ற வாழ்க்கையில நான் இப்படி போய் மாட்டிக்கிட்டேனே. நீதான் தவறாக உன் கணவனை தெரிந்தெடுத்தாலும் சரி, ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார்.
சூழ்நிலையை மாற்றக்கூடிய மனுஷியாக இந்த செய்தியை கேட்கிறாய் மகளே. இன்று காணுகிற இந்த பிரச்சனையை, இந்த சிறையிருப்பை, இந்த சிக்கலை, இந்த கண்ணீரை நீ காண மாட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கிள், அப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்னுடைய செய்தி 4 செய்தி கேளு. 2 மாதத்தில் உன் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவான். இல்லை அங்கிள், ஒரு 6 மாதம் இந்த பிரச்சனையை தாங்குகிற, டெய்லி 2 செய்தி கேளு. இல்லை அங்கிள், நான் 10 வருஷமாக கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறேன், இப்படியே வாழ்ந்துறாயா, செய்தியை கேட்கவே வேண்டாம். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? வார்த்தையில் பவர் இருக்குங்க. தட் இஸ் த பவர் ஆஃப் த காஸ்பல், க்ளோரியஸ் காஸ்பல். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்னும் இதில் இன்னொரு விளைச்சலை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்களேன், பாருங்கள், தேவனுடைய இந்த 3 பேருக்கு அப்படியே ஒரு சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன். முடி கூட கருகலை. இதே வேளையில இவர்களை தூக்கி உள்ள போட வந்தாங்க பாருங்க அக்கினிக்குள்ள. என்ன நடந்தது என்று சொல்லி நாம் 22வது வசனத்தில் வாசிக்கிறேன். The book of Daniel chapter 3 verse 22. ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? That is the awesome glory. அந்த மகிமைங்க, நம்முடைய தேவனுடைய மகிமை. ஆமென். இப்படிப்பட்ட பலத்த அற்புதங்களை தேவன் உங்களை கொண்டு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இதோடு இல்லைங்க, இதில் இன்னொரு பாடம் இருக்கு பாருங்களா. வசனம் 30 என்ன சொல்லுதுன்னா, பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். சிலுவை பாடுகளில் வெற்றி சிறந்த இயேசுவும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கொடுக்கப்பட்டு தேவனால் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போனது போல. Hallelujah. Thank you Lord for your goodness. நீங்க தான் அற்புதம் செய்யணுங்க. வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள். வியாதியஸ்தர்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் சுகமாக்குறேன் அப்படி சொல்லலையே. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையானவர்களே? கர்த்தர் நல்லவர். ஐயா 7:38 சொன்னார் பாருங்க. இதுல நம்ம யோவான்ல, உங்களுடைய உள்ளத்துல ஜீவ தண்ணீரை வைத்திருக்கிறேன். அது என்ன ஜீவன்? எவரையும் விடுதலை பண்ணக்கூடிய பவர், சூப்பர் நேச்சுரல் பவர். எந்த வியாதியை சுகமாக்கக்கூடிய பவர் எங்க இருக்கு? உனக்குள்ள வச்சிருக்கிறேன். திறந்து விடு, திறந்து விடு. கீழே பார்ப்போம். அப்போ முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பிரமிக்கத்தக்க அற்புதத்தினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. 2வது, தேவனுடைய பிள்ளைகள் அற்புதமாக பாதுகாக்கப்பட்டார்கள். 3வது, அந்த 3 பேரும் ராஜாவால உயர்த்தப்பட்டார்கள். ஹல்லேலூயா. 2வது பாருங்களேன், பிரமிப்பின் இறை ரகசியங்கள், த ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் ஆஃப் அஸ்டானிஷ்மெண்ட். யவீருவின் மகள் உயிரோடு எழுப்பப்பட்ட பொழுது அங்க ஒரு பிரமிப்பு வந்துதான். அதை வாசிக்கட்டுமா உங்களுக்கு? மார்க் 5:42 of the book of Mark. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இன்னைக்கு எதை தியானிக்கிறோம்? பிரமிப்பின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் அஸ்டானிஷ்மெண்ட். இல்லையா? பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. இதுல சில பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். பிரமிக்கத்தக்க டெட் ரைசிங் நடந்ததுனால அந்த சம்பவத்திலிருந்து, அந்த சூப்பர் நேச்சுரல் சிச்சுவேஷன்ல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில பாடங்களிலே முதலாவது பாடம், இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த தகவல் வருது, இந்த துர்ச்செய்தி வருகிறது. அவர் ரொம்ப கூலா இருக்காருங்க. கவனிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவன் பதறான். வார்த்தைக்கு சொந்தக்காரரு பதறவே இல்லைங்க, கூலா இருக்கார். வாசிக்கட்டுமா அதை உங்களுக்கு? அங்கே மார்க் 5வது அதிகாரம் 35 மற்றும் 36வது வசனங்களிலே, அவர் இப்படி பேசிக்கொண்டு இருந்த பொழுது, பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து
சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவரை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. அப்போ இந்த வார்த்தையை சொல்லணும்னா அவர் பயப்படலை, அவர் பதஷ்டப்படலை. கவனிக்கிறீங்களா? ஏன்? அவருக்கு எந்த ரிசல்ட் தெரியும், அவருக்கு எந்த ரிசல்ட் சக்சஸ்ன்னு தெரியும். இந்த மேட்ச் எனக்கு சாதகமாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நீ என்னைக்கு புரிய போறா? சிங்கக்கவிக்குள்ளே தூக்கி போட்டார்களே, அந்த 3 பேரும் அங்கே அழிக்கப்படவில்லை, உயர்த்தப்பட்டார்கள். சீரும் நெருப்புக்குள்ள போட்டாலும் சரி, சிங்கக்கவிக்குள்ள போட்டாலும் சரி, சிறைச்சாலைக்குள்ள போட்டாலும் சரி, நீ பதஷ்டம் அடைய வேண்டியது இல்லை. நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறியா, அல்லது உன்னை தூக்கி சிறைச்சாலையா போட்டிருக்க, நீ தான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாப்பா, சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க. எப்போ உனக்காக பரலோகம் எழுந்து நின்று வேலை செய்யும் தெரியுமா? நீ அங்க கூலா இருக்கிறியா, இல்ல பதஷ்டத்துல இருக்கிறியா? ஐயா, எந்த சூழ்நிலையிலும் பதஷ்டமாக இருக்க முடியும், இருக்க வேண்டும். மிக மிக முக்கியமான ரகசியங்க. உங்க கேள்வி எனக்கு கேட்குது, அங்கள் எந்த சூழ்நிலை? ஆமா, நீ கல்லறைக்குள்ள ஒன்ன வச்சாலும் இளைப்பாற முடியும், அப்பந்தான் உயிரோடு எழுப்ப முடியும். நான் 19 பேரை எழுப்ப போயிருக்கேங்க, கூலா தான் இருக்கிறேன், ஒண்ணுதான் உயிரோட வந்திருக்கு. 18 பேர் அடக்கம் பண்ணிட்டாங்க. நான் கவலையே பண்றது, ஏன்? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், அவ்வளவுதான். பரலோகம் எழுந்து நின்று வெரி குட் வெரி குட் என்று கை தட்டுறது கேட்குதுங்க. உங்களை அதற்காகத்தானே தேவன் என் மூலமாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் யார்? நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்து அதைவிட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள். யவீருவின் மகளைப் போல எண்ணற்ற நபர்களை நீங்கள் அற்புதமாக உயிரோடு எழுப்ப போகிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. What a loving daddy you are. எவ்வளவு அன்புள்ள தகப்பன் பாருங்க. ஆமென். பாருங்க, லெசன் நம்பர் 2. லெசன் நம்பர் 1 என்ன? இயேசு கிறிஸ்து பதஷ்டப்படவே இல்லை. லெசன் நம்பர் 2 என்னவென்றால், இல்லாத உயிரை இருக்கிறது என்று சொல்லி பொய் சொல்லுகிறார். என்னங்க பிரதர், நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? அப்பதான் உங்களுக்கு தலையில கொட்டி உரைக்கிறவங்க இல்லாதவைகளை இருக்கிறது போல பேச சொல்றாரு. யாராவது பேசுறீங்களா? அப்ப நான் மூஞ்சில குத்தி தானே உங்களுக்கு சொல்லி தரணும். வாசிக்கவாத உங்களுக்கு பாருங்கள், அங்கே 39வது வசனம், மார்க்கு 5:39, உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். பச்சையா சொல்றார். ஏமா அமைதியா இருமா, அவ தூங்கிட்டு இருக்காமா, சாகல. அங்க என்ன நடந்திருக்கும்? குழி தோண்ட ஆள் அனுப்பியிருப்பாங்க, சொந்தக்காரர்கள்லாம் சொல்லி விட்டாங்க. ஆனா இவர் சொல்றாரு அவர் தூங்குகிறார். ஒரு இடத்திலேயாங்க சொன்னாரு? லாசருவை எழுப்ப போகும்போது அப்படிதான் சொல்றாரு, அவன் நித்திரையாய் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, இவைகளெல்லாம் நாம் பின்பற்றும்படியாக தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அதனால தான் வார்த்தையை விட்டு நான் வெளியே போறது இல்லைங்க. வார்த்தை ஹேஸ் ஆசம் பவர், சூப்பர் நேச்சுரல் பவர். அதனால தான் நான் வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டேன். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட், வாட் a loving daddy. அடுத்த லெசன் என்னது? அவர் போய் ஜெபிக்கவில்லை. அப்போ ஜெபமே பண்ண வேண்டாமா? கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். ஜெபம் என்றால் என்னவென்று தெரிந்து செய்ய வேண்டும். ஜெபம் என்றால் என்னவென்று சொல்லட்டுமா? நீங்கள் தேவனோடு உறவாடுவது ஜெபம். இந்த செய்தியை நீங்கள் 20 நிமிஷம் கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஜெபத்திலே தான் இருக்கிறீங்க, ஜெப நிலையில தான் இருக்கீங்க. தேவனுடைய சத்தம் உங்களுக்கு கேட்குது இல்ல? உள்ள கொழுந்து விட்டு எரிகிறது அல்லவா? உங்கள் அவிசுவாசம் நீங்குகிறது அல்லவா? விசுவாசம் பெருகுகிறது அல்லவா? சரீரத்தில் பலன் உண்டாகிறது பாருங்க. இதுதாங்க ஜெபம். அப்போ நீங்கள் சரியான சத்தியத்தை கேட்பது ஜெபம். ஏனென்றால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க. ஆர் யூ சீரியஸ் அபவுட் த ரைட் ப்ரேயர்? ஜெபத்தை குறித்து அறிந்து கொள்ள நீங்கள் சீரியஸாக இருப்பீர்கள் என்றால் இந்த புஸ்தகத்தை வாங்குங்க. ஜெபம் செய்ய சிறந்த வழி, பெட்டர் வே டு ப்ரே. இந்த புக்கை நான் ஒரு 5 நிமிஷம் 5 நேரம் வாசிட்டேங்க. இன்னும் வாழ்நாளெல்லாம் வாசிப்பேன். இன்னைக்கு மதம் உங்களை ஏமாத்திட்டு இருக்குங்க. அவர்களே ஏமாற்றப்பட்டு இருக்கிறாங்க. 40 நாள் இல்லைங்க, 400 நாள் நீங்கள் ஜெபத்தில் ஜெபித்தாலும்
அநேகர் எதுவுமே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்றது இல்லை. நீங்க 40 நாள் ஜெபிக்கிறதை விட, அல்லது விசுவாசம் இல்லாமல் 40 நாள் ஜெபிக்கிறதை விட, விசுவாசத்தோடு 4 வினாடிகள் பேசுங்கள். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஐயோ, அந்த பிரின்சிபலை தானே தேவன் பின்பற்றினார். அவர் என்ன செஞ்சாரு? விசுவாசத்துல ஒரு கிரியை செய்தார். வாசிக்கட்டுமா? அங்கே 5:41 பிள்ளையின் கையை பிடித்தார். ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். தூக்கலாம் இல்லைங்க, பிள்ளை மேல கை வச்சார். இரண்டாவது, விசுவாசத்துல பேசுகிறார். என்ன பேசுகிறார்? தலித்தா கூமே, சிறுபண்ணே எழுந்து. விசுவாசத்துல ஒரு கிரியை செய்கிறார், விசுவாசத்துல பேசுகிறார். அங்க போய் பிரச்சனைக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவோ சத்தியத்தை சரியாக அறிந்த எலியா, எலிசா, பேதுரு, வேற யாரு, பவுல், யாருமே பிரச்சனைக்கு முன்பதாக ஜெபிக்கவே இல்லை. கரெக்டா? கிருப பாருங்க. மாதந்தோறும் தேவன் என் மூலமாக நூற்றுக்கணக்கான நபர்களை சுகமாக்குகிறார். நான் ஒரு நாளும் ஒருத்தருக்காகவும் ஜெபித்ததே இல்லை. இயேசுவை பின்பற்றுகிறேன், இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறேன். மார்க் 11:23 மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? படிங்க, மனப்பாடம் பண்ணுங்க. 100 நேரம் நீங்க வாசிட்டீங்கன்னா மனதுல வந்துடும். எவனாகிலும் மலை போல் இருக்கிற பிரச்சனையா இருந்தாலும் சரி, 25 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் கற்பம் செத்து போனதாக இருந்தாலும் சரி, உன் கணவன் உன்னை விட்டு பிரிந்த 25 வருஷம் ஆனாலும் சரி, எவளாகிலும் மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே வேற சொல்றாருப்பா. சத்தியமா சொல்றாடா, நீ பேசிடா, மழை பெயர்ந்துருங்கிறாரு. இதுக்கும் இன்றைய சபைக்கும் சம்பந்தமே இல்லை. am I right or not? ஜெபி 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 ஜெபின்னு சொல்றாங்களா? ஒரு நேரமாவது பிரச்சனையை பார்த்து பேசுன்னு சொல்றாங்களாங்க? எந்த பிரச்சனையை பார்த்துதுங்க இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணாரு? ஒரு இடத்துலையும் எந்த பிரச்சனையை பார்த்து ஜெபம் பண்ணல, எந்த பிரச்சனையை எந்த வியாதியை பார்த்து ஜெபம் பண்ணல, எந்த சிக்கலை பார்த்து ஜெபம் பண்ணலங்க. பேசினாரு, பேச சொன்னார். சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. நம் தேவன் என்ன சொன்னாருங்க? நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. ஜெபித்தபடியே ஆகும் என்று சொல்லவில்லை. அவர் சொல்லலைங்க, ஜெபித்தபடி ஆகுன்னு சொல்லல. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அநேகர் கேட்குறீங்க. ஒரு சகோதரர் அழைச்சி சந்தோஷப்படுறேன். பிரதர், இதுக்கு மேல வெளிப்பாடே கிடையாது பிரதர். இயேசு கிறிஸ்து திரும்ப வந்து புது வெளிப்பாடு தரணும். நீங்கள் தான் தைரியமாக, இயேசு தம் பிள்ளைகளை பார்த்து சொன்ன, நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று தைரியமாக சொல்றீங்க. நாங்கெல்லாம் உங்க பின்னால நிற்கிறோம், அதை மாற்றாதீர்கள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் ஒரு ரெவலேஷன் வேணுங்க. பாருங்கள், அந்த மார்க் 11:23 ஒரே ஒரு கண்டிஷன் சொல்றாரு. இருதயத்திலே சந்தேகப்படாம விசுவாசிக்க. தட்ஸ் தி ஒன்லி கண்டிஷன். யாருக்கு சாத்தியம்? அங்கதானே பிரச்சனைங்க. எங்க பிரச்சனை? கேன்சர் கட்டி இருக்கு, டாக்டர்கள் கைவிட்டாங்க. நான் எப்படி விசுவாசிக்க முடியும்? அட முட்டாள், நீ சத்தியத்தை சரியா அறியல. வெரி சிம்பிள் ஆன்சர். எப்படி விசுவாசிக்க முடியும்? அடக்கம் பண்ணு 4 நாள் ஆயிட்டு, எப்படி விசுவாசிக்க முடியும்? நீ சத்தியத்தை சரியாக அறியவில்லை. எங்க அப்பாவும் கடல்ல தாங்க இருந்தாங்க, நானும் கடல்ல தான் இருக்கேன். எப்படிங்க நான் விசுவாசிக்க முடியும்? நாங்க பரம்பரையா கடல்ல இருக்கிறோம். நீ சத்தியத்தை சரியாக அறியவில்லை. இத மாதிரி உன் பிரச்சனையை ஒரு கப்பல் நிறைய ஏத்துப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பெண்களே, உங்க பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு. புருஷன் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, 1000 பிரச்சனையோட வாழ்ற. எல்லாத்தையும் கப்பல் நிறைய ஏத்து அப்பாட்ட கொண்டு பா. ஏசப்பாட்ட, அப்பா நீங்க தானே என்ன ரட்சித்தீங்க, நீங்க தானே என் பாவங்களை மன்னிச்சீங்க, நீங்க தானே, உங்களை தானே நான் கும்பிடுறேன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? ஹிஸ் ஆன்சர் இஸ் கான்ஸ்டன்ட். மாறவே மாறாது. அவருடைய ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு மாறவே மாறாதுங்க. 8:32 தான். யோவான் 8:32. நீ சத்தியத்தை சரியாக அறியவில்லை. நீ சத்தியத்தை சரியா அறிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? உன்னுடைய விசுவாசம் பில்டப் ஆகும். பாருங்க, இப்ப 25 நிமிஷம் என் செய்தியை கேட்குறீங்க.
துவக்கத்தில் இருந்ததை விட இப்போ உங்கள் விசுவாசம் பெரிய இருக்கு பாருங்களா. அப்போ 20 நிமிஷத்தில் உன் விசுவாசம் பெருகிட்டா என் செய்தி 20 கேட்டுட்டானே வச்சுக்க, உன் விசுவாசம் கூரையை பிச்சுட்டு போயிடும். 4 நாள் அல்ல 40 நாள் ஆனாலும் அந்த கல்லறையை பார்த்து பேசுவா, அந்த சரீரம் உயிரோடு எழுந்து நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரமிப்பின் இறை ரகசியங்களை இறைவன் கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா. பாருங்கள், இயேசு கிறிஸ்து எந்த டெட் பாடியை எழுப்புறதுக்கு ஜெபம் பண்ணலை, சரிங்களா. அந்த வாலிபன் பாடையலை என்னதான் செஞ்சார், விசுவாசத்தில் ஒரு சின்ன கிரியை செய்தார், விசுவாசத்தில் ஒரு சின்ன வார்த்தை பேசினார். நல்ல அந்த வார்த்தையை பிடிச்சிடுங்க. விசுவாசத்தில் ஒரு சின்ன கிரியை செய்யுங்க, விசுவாசத்தில் ஒரு சின்ன வார்த்தையை பேசுங்க. இங்கே என்ன செய்கிறாரு, விசுவாச கிரியை அந்த சரீரத்தை தொடுறாரு. எவிருவின் மகளுடைய கையை பிடிக்கிறாரு, கையை பிடிச்சிட்டு தலித்தா கூமி என்று சொன்னார். இதே போலதான் நாயனூரில் செய்கிறாரு. என்ன விசுவாச கிரியை செய்தார், பாடையை தொட்டார். விசுவாச கிரியை எளிது, எளிதிலும் எளிது. அப்புறம் என்ன பேசினாரு, வாலிபனே எழுந்திரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வியூவர்ஸ், அவருடைய வருகை தாமதிக்குமானால் உலகத்தை உலக்க போறீங்க. ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த அற்புதம் செய்யக்கூடிய நுணுக்கங்களை எல்லாம் கற்றுத்தருகிறார். கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. மூன்றாவது பிரமிப்பு எப்போ, ஃபிஷிங்ல, கலிலேயா கடல்ல இதுவரைக்கும் கண்டிராத கேட்ச். 2 படகுகள் மூழ்கத்தக்கதாக அங்க ஒரு பிரமிப்பு உண்டாயிட்டு பாருங்க. அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோமா? நான் அதை வாசிக்கிறேன் பாருங்கள். லூக் 5:9. லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே, அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததின் நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியால். இன்னைக்கு என்ன தியானிக்கிறோம், the spiritual secrets of astonishment. பிரமிப்பில் இருக்கிற இறை ரகசியங்களை கற்றுக்கொள்கிறோம். 3 பிரமிப்பு. 3வது பிரமிப்பு என்ன, பேதுருவுடைய டீமால ஏற்றுக்கொள்ளவே முடியல, பிரமிக்கத்தக்க மீன். ஹல்லேலூயா. ஓ thank you Lord, what a loving daddy. பாருங்க, இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்களை கற்றுக்கொள்வோமா, சில சீக்ரெட்ஸை கற்றுக்கொள்வோமா? அப்படிதான் நான் வாசிக்கிறோம். இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட். முதலாவது லெசன் என்னன்னு பாருங்களேன். 5:5. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி நான் சொல்றேன், தயவு செய்து இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நான் சொன்னதில்லை, பவுல் சொன்னதில்லை, எந்த மனுஷனும் சொன்னதில்லை. மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீங்க பேசினா போது அதுக்கு கீழ்ப்படிங்க. இங்கே எப்படி கீழ்ப்படிந்தார்கள் பாருங்கள். 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். சீக்ரெட், வெரி இம்பார்ட்டன்ட் சீக்ரெட். நான் ரொம்ப எளிமையானதானே சொல்றேங்க, பேசத்தானே சொல்றேன், ரைட்? டெட் பாடி இருக்கு, சுத்தி 100 பேர் இருக்காங்க. தைரியமா அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் மேல கை வச்சு பேசு. அப்போ என்ன நடக்கும், பாடையை தொட்ட பொழுது பாய்ந்து சென்ற அதே டெட் ரைசிங் பவர் நீ ஃப்ரீசர் பாக்ஸை தொடும் பொழுதும் பாய்ந்து செல்லுமா செல்லாதா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையானவர்களே? ஆமென், ஹல்லேலூயா. ஐயா, இஸ் இட் நாட் எஃபர்ட்லெஸ்? அது ஈஸியா இல்லையாங்க? உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஐயோ உயிரோட எழும்பலட்டா என்ன, அது வேலை கிடையாது. உன்னை தேவன் அவமானப்பட விடவே மாட்டார். விசுவாசிக்கிறவர்களை தேவன் ஒருபோது வெட்கப்பட விடுறதே இல்லைங்க. நான் பல டெட் ரைசிங் போயிருக்கேங்க. ஒரே ஒரு டெட் ரைசிங் நடந்துட்டு ஒரு இடத்துல தேவன் என்னை வெட்கப்படவே விடலை. அங்கே ஒரு டீமை வச்சிருக்கிறாருங்க. ஒரு டெட் பாடி எழுப்ப போகிறோம், ஒரு 100 பேர் இருப்பாங்க. கர்த்தர் கொடுத்த ஞானம் எனக்கு பாருங்க, அந்த நேரத்தில் சத்தம் கேட்குது, ஆடிபுளாக இல்லை, எனக்குள்ள கரெக்டாக திங்கிங் வருது. அதைத்தான் நான் சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறேன். இருதயத்தில் என்ன வருது? ஒரு 10 பேரை ஹீல் பண்ணுவேன். முட்டு வலி, முதுகுவலி, தலைவலி, அது உடனே தெரியும் பாருங்க. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண வேண்டியதில்லை, லேபுக்கு போக வேண்டியதில்லை. கேட்டேன், 100 பேர், எல்லாம் பாதி வெள்ளை சேலை, ஜிப்பா, சரிங்களா? அப்போது
யாருக்காவது ஏதாவது வலி இருக்கான்னா, கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப விசுவாசம் பாருங்க, யாரும் கை தூக்கலை. ஒரு கிழவி வந்தா நல்ல மூக்குத்திலாம் போட்டு, ஐயா எனக்கு பாருங்க, தேவனை அறியாதவர்கள் எவ்வளவு விசுவாசிக்கிறாங்க பாருங்க. ஐயா எனக்கு முதுகு வலி இருக்குது அப்படி சொல்லல அந்தம்மா. ஐயா எனக்கு இந்த இடத்துல வலிக்குதுயா, கை வச்சேன், ஐயா போயிட்டியா. அதன் பிறகு ஒரு 10 பெந்தேகோஸ்தேக்காரங்க கை தூக்குறாங்க. அதில் பாஸ்டர் ஒருத்தர், 10 பேரையும் ஆண்டவர் சுகமாக்கிட்டார். சரிங்களா? உடனே அங்கே ஒரு டீம் ரெடி ஆகிட்டு, ஓ இவர் ஏதோ செய்ய போறாரு. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்கோ பாடிக்கு சுற்றி வாங்கன்னு சுற்றி நின்னாங்க, ட்ரை பண்ணோம். சரிங்களா? மூடிய கடத்துனாங்க, பாடியை உட்கார வச்சாங்க. பேசுங்க தம்பிமார்களா, எழும்பணும் பேசுகிறேன் பாருங்க. திடீர்னு ஒரு பாஸ்டர் வந்தார், ஜிப்பா போட்டு என்கிட்ட மைக்கை பிடிங்கிட்டார். இந்த மலர் தேவனுக்கு தேவை என்று எடுத்துக்கொண்டார். யோசித்து பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? தீர்க்காயுசை தருவேன் என்கிறார் இல்லையா? தீர்க்காயுசினால் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். நீடித்த நாட்களால் திருப்தியா. அந்த பையனுக்கு 16 வயசுங்க. அந்த பையன் அவருக்கு ஆண்டவருக்கு அங்கே போய் அவன் என்ன செய்ய போறான்? இவருடைய பிள்ளையா இருந்தா இப்படி சொல்லுவாரா? எவனோ ஒருத்தன் ட்ரை பண்றான், ட்ரை பண்ணி உயிர் வந்தா நல்லதானே விட்டுருப்பார்லாங்க. எத்தனை பேர் கவனிக்க? இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்னா, தேவன் உங்களை வெட்கப்பட விட மாட்டாரு. அங்கே ஒரு செட் ஆஃப் பீப்புள் உங்களோட இருக்கிறாங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். என்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியும். வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள், குஷ்டரோகிகள். இந்த 4ல் 1 தானங்க டெட் ரைசிங். அதை ஒன்றும் டார்க்காக போடலையே. இது ரொம்ப கஷ்டம், ரொம்ப முட்டிட்டு ஜெபம் பண்ண இல்லையே. தலைவலி, முற்றுவலி, முதுவலியை போக்குறதுக்கு எவ்வளவு பவர் வேணுமோ அந்த பவர் போதுங்க டெட் ரைஸ் பண்ண. அந்த அளவு கடுகளவு விசுவாசம் போதும் டெட் ரைஸ் பண்ண. ஹல்லேலூயா. thank you lord for your goodness. அப்போ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். 2வது, பிரமைக்கு உண்டாக்கத்தக்கதாக அதுவரைக்கும் கிடைக்காத மீன் கிடைத்தது. 3வது, அவர்கள் முழுவதுமாக கீழ்ப்படியல. முக்கியமான ட்ரூத்துங்க. நீங்க பெர்ஃபெக்டா கீழ்ப்படிந்தாதான் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்றால், ஒரு அற்புதமும் ஒரு மனுஷனும் செய்ய முடியாது. பவுலும் செய்ய முடியாது, எலிசாவும் செய்ய முடியாதுங்க. நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன். அங்கே தேங்க்யூ மாஸ்டர். 5வது அதிகாரம் 4வது வசனத்திலே இயேசு போதகம் பண்ணி 5:4 ஆஃப் த புக் ஆஃப் லூக், அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். உங்கள்கிட்ட இருக்கிற வலை எல்லாத்தையும் போடுங்கப்பாங்க. இந்த பசங்க ஒன்னே ஒரு வலையை தான் தூக்கிட்டு போறேன், ஏன்னா நம்பிக்கை இல்லை. கரெக்டா இல்லையாங்க? இவ்வளவு மீன் கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அங்கே இருக்கிற 100 போட்டையும் கூப்பிட்டு 100 வலையையும் கூப்பிட்டு 100 படகையும் அவங்க நிரப்பியிருக்கலாமா இல்லையாங்க? ஐயா நடக்க முடியாததை நடத்த தானங்க தேவன் ஒருத்தர் உனக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நடக்கக்கூடியதை நடத்த தேவன் தேவையில்லை. அருமையானவர்களே, am I right or not? நம்ப முடியாததை நடத்த, மனித சக்தியால் முடியாததை முடித்து வைக்க, பென்டகனால் சுதந்திரிக்க முடியாத வெற்றியை தேவன் சுதந்திரிக்க உன்னோடு தேவன் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அரைகுறையாக கீழ்ப்படிந்தாலே பிரமிக்கத்தக்க அற்புதம், ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, எல்லாரும் வலையை விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்? பிரமிக்கத்தக்க ஆசீர்வாதம், பிரமிக்கத்தக்கதாக. எல்லாரும் பின்னால போயிட்டான். அதிர்ச்சி வைத்தியம் இல்லாமல் ஆள் கிடைக்க மாட்டாங்கங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? சில ஊழிய தலைவர்கள் நீங்கள் இதை கேட்கலாம், அல்லது சில பாஸ்டர்மார் கேட்கலாம். அருமையான தேவனுடையவர்களே, உங்கள் மூலமாக தேவன் பலத்த அற்புதங்களை செய்யும் பொழுது அநேகர் சீஷர் ஆவார்கள். இந்த மீன் பிடிக்கிறவர்களை போல முன்னால போவாங்க. பேதையாகிய சொதப்பல் மன்னனாகிய பேதுருவை போல தேவன் எல்லாத்தையும் பயன்படுத்த அவர் துடித்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஏங்க, ராஜாக்களை திக்குமுக்காட செய்ய திக்குவாயரை தெரிந்து கொள்ளுகிறார்.
ஏன்? எப்பா நீ என் திக்குவாயி, எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை, உன்னை கொண்டு நான் பயங்கரமான அற்புதங்களை செய்து ராஜாக்களும் உனக்கு அடிபணிய செய்வேன். ஏன்? ஐ ஹாவ் சூப்பர் நேச்சுரல் பவர். யுவர் ஸ்டிக் ஹேஸ் சூப்பர் நேச்சுரல் பவர். யுவர் ஷேடோ ஹேஸ் சூப்பர் நேச்சுரல் பவர். யுவர் மொபைல் ஹேஸ் சூப்பர் நேச்சுரல் பவர். யுவர் பென் ஹேஸ் சூப்பர் நேச்சுரல் பவர். யுவர் ரிங், யுவர் ரிஸ்ட் வாட்ச், யுவர் ஷேட், எவ்ரிதிங் ஹேஸ் சூப்பர் நேச்சுரல் பவர். எல்லாம் பைபிளில் இருக்குங்க. அல்லேலூயா, ஆமென். நீ இதை விசுவாசிட்டா என்ன நடந்துரும் தெரியுமா? பாருங்களா, உங்கள் மொபைல் ஃபோனில் பவர் இருக்குன்னு நீங்கள் விசுவாசிட்டா என்ன நடந்துரும்? ஆரோனின் கோல் துளித்தது போல இதுக்குள்ள பவர் வந்துடுதுங்க, துளிர்த்துருது, பவர் துளிச்சிருது. என்னுடைய மொபைல் ஃபோனை வைத்து ஏராளமான நபர்களை சுகமாக்கியிருக்கிறேன். எங்கள் சர்ச்சுக்கு வராங்க, கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி, அதுக்கு வர்றாங்க. வியாதியோடு வர்றவர்களை சுகமாக்க என்னுடைய மொபைலை நான் வைக்கிறது இல்லைங்க. சிஸ்டர் உங்கள் மொபைல் ஃபோனை எடுங்க, சும்மா பேருக்கு கையை பிடிச்சிட்டு சிஸ்டர் இப்போ உங்கள் கையில் வாங்குங்க, அந்த இடத்துல வைங்க. ஐயா துண்டை காணும் துணியை காணுன்னு முதுகு வலி, முட்டு வலி, தலைவலி, வயிற்று வலி எல்லாம் ஓடுதுங்க. அந்த அளவுக்கு சூப்பர் நேச்சுரல் பவரால் எல்லா பொருட்களும் எப்பொழுது நிரம்புகிறது என்றால் நீ அதை எளிமையாக விசுவாசிச்சா போதும். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. What a loving daddy. ஐயா பாருங்களேன், திக்குவாயனை தேவ திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வைக்க, அல்லது திக்குவாயனை கொலை செய்தவனை, வீட்டு மாப்பிள்ளையை தேவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வைக்க அதிர்ச்சி வைத்தே செய்கிறாரு. கோலை கீழே போட்டால் பாம்பாயிருது, வாழை பிடிச்சா கோலாயிருது, கையை மடியில் போட்டால் குஷ்டரோகமாயிருது, திரும்ப மடியில் போட்டால் குழந்தையின் கையை போல மாறிவிடுகிறது. அற்புதம் இல்லாமல் அறுவடைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்கங்க. சீஷர்கள் அப்படித்தான் அழைச்சார். பேதுருவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார், மோசேக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார், பவுலுக்கு என்ன அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாரு? 3 நாள் கண்ணை குருடாக்கிட்டார். 30% மனக்கண் திறந்துட்டு பயம், திகில், ஐயோ போச்சே, வாழ்நாளெல்லாம் குருடா வாழணுமே. 3ஆவது நாள் கண்ணு திறக்குது, மீதி 70% தெளிவடைஞ்சிட்டான். மனக்கண்கள் தெளிவடைந்து விட்டு, ஆஹா இவர் தேவாதி தேவனப்பா, நான் இவரை அல்லவா துன்பப்படுத்த போனேன், சாரி லார்டு, ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்லுகிறீங்களோ அங்கே நான் போகிறேன். எருசலேமுக்கு போகணுமா? ரைட், நான் போகிறேன். ரோமாபுரிக்கு போகணுமா? நான் போகிறேன். கொரிந்து பட்டணத்துக்கு போகணுமா? எங்கேனாலும் நான் போக ரெடி. ஏன்? அதிர்ச்சி வைத்தியம்தான் அதற்கு தேவையான ஒன்று. அவர் தான் சொன்னார், எப்பா நான் அவனுடைய கண்ணை குருடாக்கி கண்ணை திறந்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தேன், நீங்கள் இதைவிட பெரிய அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து ஏராளமான ஊழியர்களை எழுப்புங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் என்னுடைய செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளிலிருந்து பிரமிக்கத்தக்கதான பெரிய பெரிய அற்புதங்களை நீங்கள் செய்ய போறீங்க. எது பிரமிக்கத்தக்க அற்புதம்? உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு கொண்டே இருக்கு பாருங்களேன், ஓடிக்கொண்டே இருக்கு. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் வார்டுக்குள்ளே போகிறீங்க, நீங்கள் ஒரு வாசல் வழியாக போகிறீங்க, நீங்கள் போய் அங்கே நிற்கும் பொழுதே அங்கே 40 பெட்டில் இருக்கிற 40 வியாதியஸ்தர்களும் சுகமாக்க போகிறாங்கங்க. அற்புதமாக அத்தனை பேரும் சுகமாக போகிறாங்க. அப்படி தான் தேவன் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. நான் செய்ததை விட பெரிய கிரியனா தானே, ரைட்? ஆமாம், கூட்டம் கூட்டமாக வியாதியஸ்தர்கள் சுகமாக போகிறாங்க. நீங்கள் விரும்புனீங்கன்னா என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். சென்னையில் இருக்கிற அத்தனை ஹாஸ்பிட்டலையும் நம்ம மூடிடலாங்க. நமக்கு ட்ரைனிங் சென்டராக வந்துடும். ஆமாம், பைபிள் காலேஜ் நடத்த இடம் வேண்டி இருக்குங்க. ஹல்லேலூயா. காரிஸ் பைபிள் காலேஜ் ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து நடத்துகிறாங்க. ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நம்ம காலி செய்கிறோம். முதலாவது அந்த ஹாஸ்பிட்டலையே நமக்கு கொடுத்துட்றாங்க. அங்கே என்ன கொடுப்போம்? செத்தவங்களை எழுப்பது எப்படி என்று பயிற்சி கொடுப்போங்க. ஐயா, சாதாரண ஊழியம் செய்கிறதுக்கு தேவன் உன்னை என்னோடு அழைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்து அவருடைய இந்த வல்லமையான வார்த்தையை உறுதி செய்து இந்த 21வது நூற்றாண்டிலே அவருடைய வருகைக்கு ஆயத்தம் செய்யும்படியாக
தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். நீங்கள் பிரமிக்கத்தக்கதாக அற்புதம் செய்ய போறீங்க. அதுக்கு வேண்டிய விசுவாசத்தை நான் உங்கள் மீது கட்டவிழ்க்க போகிறேன். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? உங்களுடைய இருளை நான் கட்ட போகிறேன். அது என்ன இருள்? அவிசுவாசமாகிய இருள். அது என்ன இருள்? அறியாமையாகிய இருள். இயேசுவின் நாமத்தினால இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருளையும் நான் கட்டுகிறேன். பல போசாத்தன இவர்களுடைய மனக்கண்களை நான் திறக்கிறேன். அந்த வல்லமையை நான் கட்டவிழ்க்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து எண்ணற்றவர்களை பிரமிப்புக்குள்ளாக்கி இந்த 20 வருஷங்களிலே 2000 வருஷங்களிலே சபை செய்யாததை 20 வருஷங்களிலே செய்து இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு வழியை ஆயத்தம் செய்து பிரமிக்கத்தக்க நன்மையினால் இந்த பூமியை நீங்கள் மூட போகிறீங்க. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போறீங்க? சாதாரண ஊழியம் செய்ய தேவன் உங்களை என்னோடு அழைக்கவில்லை, என்னோடு இணைக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் மனம் ஏற்றுக்கொண்டு உள்ளது. எனவே தைரியமாக கல்லறையை பார்த்து பேசுங்கள், கல்லறை தோட்டத்தையும் பார்த்து பேசுங்கள். அப்பொழுது நாம் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று சுவிசேஷ விரோதிகள் எல்லாரும் உன்னை பணிந்து கொள்ளுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படியே நீங்கள் பாருங்கள், திரையிலே காணுகிற இந்த நிலம் ஒரு நல்ல நிலங்க. இது ஒரு ட்ரைனிங் சென்டர். கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி என்பது ஒரு பயிற்சி கூடம். ஜாஸ் மினிஸ்ட்ரி என்பது ஒரு பயிற்சி, ட்ரைனிங். ரைட்? நம்ம செய்தியை கேட்டு அநேகர் ஊழியம் செய்ய துவங்கி இருக்கிறாங்க, பைபிள் ஸ்டடி எடுக்கிறாங்க. ஏன்னா சத்தியத்தை சரியாக கற்றுக் கொடுக்க தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். இரண்டாவது, அநேகர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஊழியத்தை உலகமெங்கும் கொண்டு செல்ல பல மொழிகளிலே இந்த செய்திகளை மொழிபெயர்க்க நீங்கள் இந்த ஊழியத்தில் பெரிய தொகையை விதையுங்கள், பெருக விதையுங்கள், பெருக அறுப்பீர்கள். பிதாவே, என்னுடைய பிள்ளைகள் விதைக்கிற விதையானது 10,000 மடங்குகளாக பெருகி அவர்கள் மடியிலே வந்து சேருவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.